ஹாய் நண்பா, ஃபைனலி நம்ம நினைச்சது நடக்க போது. நாளைக்கு 11 மணிக்கு நம்ம விஜய் முதலமைச்சர் பதவி ஏற்க போறாரு. ஒரு விலையா நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்து நாளைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்க போறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த எமோஷனலாகவும் இருக்கு. நிறைய பேர் ஒரு 3 நாள் ஃபுல்லா ஏதாவது நியூஸ் சேனல்ல உட்காந்து பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஐயோ இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, இவங்க ஆதரவு தெரிவிக்கலையா, அவங்க 2 கூட்டணி சேர போறாங்களா, இவங்க கூட்டணி அமைச்சிருவாங்களா, அண்ணன் 108 சீட்டு பிடிச்சி சிஎம் ஆக முடியுமா, அப்படி இப்படின்னு நிறையா திங்க் பண்ணிக்கிட்டு நான் உண்மையாக சொல்கிறேன், தாவைக்காவில் இருக்கவங்க ஒவ்வொரு தொண்டரனும் விஜயனா பிடிச்ச ஒவ்வொரு ஆளும் தூங்கி இருக்க மாட்டீங்க. நைட்டும் பார்க்கணும், அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. நானுமே அப்படி தான் இருந்தேன். என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்ட்டு. கடைசியாக இல்லாத ஒரு சமநிலைக்கு வந்து கடைசியில் ஆதரவு தெரிவித்து நாளைக்கு நம்ம விஜயனா பதவி ஏற்க போகிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நினச்சது இந்த மாதிரி நடந்துச்சு. விஜயனா சொல்கிற மாதிரி தான், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடண்டாக இருங்க. அதே மாதிரி தான் 3 நாளும் 4 நாளும் அவங்க அப்படியே இருந்துருக்கும். மே 4 அன்றைக்கி எலெக்ஷன் நைட் ஃபுல்லாக எவ்வளோ ஜாலியாக இருந்தோமோ அடுத்த நாள் ஃபுல்லாக இதாக இருந்திருக்கும். பட் இப்போ நாளைக்கு முதலமைச்சர் கன்ஃபார்ம்ட் ஆகிடுச்சு. நீங்கள் யாராலையும் தடுக்க முடியாது. 120 சீட்டு நம்ம கையில் இருக்குது. மெஜாரிட்டியோடு இருக்கும். நாளைக்கு நம்ம அண்ணன் சிஎம் ஆகிறாரு. ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அண்ணன் சிஎம் ஆக. பாய்.